சாய் சுதர்சன சொல்லுங்க. இங்கிலாந்துக்கு பறப்பாரா மாட்டாரா? ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரவி சாஸ்திரிவா சொல்றாரு என்னன்னா வந்து 3 ஃபார்மட்டுக்குமான பிளேயரா தான் நான் வந்து சாய் சுதர்சன பாக்குறேன். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா வரப்போற இங்கிலாந்து சீரீஸ்க்கு வெளியே இருந்து ஒரு பிளேயர் நம்ம வந்து ரேடர்ல இல்லாத ஒரு பிளேயர் எடுத்துட்டு வரணும்னா சாய் சுதர்சனை தான் நம்ம வந்து எடுத்துட்டு வரணும். அவர் கவுண்டி ஆடின எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. நல்லா இருப்பாரு டீமுக்கு அப்படின்னு சொல்றாரு. இருப்பாரா இங்கிலாந்து சீரீஸ்? இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம். இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப ரவி சாஸ்திரி சொல்றாருன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு அவர் தெரியாம சொல்ல மாட்டாரு. எனக்கும் ஒரு சில தகவல்கள் வருது. முன்னாடியே அவர் வந்து இருந்திருக்கணும். அவரோட அந்த பெரிய சர்ஜரி இருந்துச்சு போன வருஷம். அந்த ஹெர்னியா ஆபரேஷன் இருந்துச்சுல. இன்ஃபேக்ட் நடுவுல ஆஸ்திரேலியா டூருக்கு கூட அவரை கன்சிடர் பண்ணாங்க. பட் அந்த ஆபரேஷன்னால அவரால போக முடியாத ஒரு கட்டாயம் இருந்துச்சு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு முன்னாடியுமே இந்தியா ஏ போய் ஆடினாங்கல்ல, அதுல கூட ஆமாமா. சோ ஆஸ்திரேலியா டூர்லயும் அந்த அந்த ஏ டூர்லயும் நல்லா பண்ணாரு. அவர் ஸ்குவாட்ல இருந்திருக்க வேண்டியது அட்லீஸ்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா அந்த மாதிரி ஒரு ரிசர்வ்ஸ்ல இருந்திருக்க வேண்டியது. அன்பார்ச்சுனேட்லி இந்த சர்ஜரினால வெளியே வந்தாரு. பட் ஐ திங்க் டெஸ்ட் டெபியூ ரொம்ப அருகாமையில் இருக்கு அவருக்கு. நல்லா பண்ணக்கூடியவர் தான். ஏன்னா சும்மா இருக்கிற டைம்ல வந்து ஒரு மேட்சஸ் இல்லாதப்போ கவுண்டியில போய் ஆடி அங்கேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அங்கேயும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வராருல, அந்த ஹங்கர் இருக்கு அவர்கிட்ட. சும்மா எல்லாம் இருக்க மாட்டார் ஸ்ரீராம். அவர் சும்மா இருந்தா பிராக்டிஸ் பண்ணுவார் ஸ்ரீராம். அவர் அந்த மாதிரி பிளேயர். பட் அகைன் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஐ எம் நாட் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஐபிஎல் ஃபார்ம் வச்சு நீங்க டெஸ்ட் டீம் எடுக்கிறதுக்கு நான் ஒரு ஃபேனே கிடையாது. பட் எதனால நான் சாய் சுதர்ஷன் சொல்றேன்னா முன்னாடியே நேஷனல் டீம் ரேடார்ல டெஸ்ட் ஃபார்மேட்ல இருந்திருக்காருன்ற ஒரே ரீசனால தான் நான் சொல்றேனே தவிர அவரோட இதுக்கு நம்ம பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணப்போ பார்த்துட்டோம். அவர் வந்து T20 கான்சன்ட்ரேட் பண்ண போறாருன்னா கவுண்டியில போய் ஆட வேண்டிய தேவை அவருக்கு வந்து பெருசா எதுவுமே இல்ல. ஆனா அங்க போய் ஆடுறாரு. எங்கெல்லாம் சான்சஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறப்போ வெறுமனே ஐபிஎல் வச்சு மட்டுமே எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதை தாண்டியுமே நிறைய விஷயங்கள் அவரை சுத்தி வந்து இருக்கு. அதனால சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி வரும். சீக்கிரமே டீம் அனௌன்ஸ் பண்ணல அவரோட பேர் இருக்கும்னு வந்து எதிர்பார்க்கலாம்.